வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது வந்து ரெப்பீட் ரிவிஷன், வேறு ஒன்றும் இல்லை. ஏற்கனவே படிச்சிருக்கோம் மெக்கானிக்கலில் என்னென்ன விஷயம் இருக்குங்கிறது எல்லாத்தையும் டீப்பாக படிச்சிருக்கோம், ரைட். இது வந்து இப்போ ஒரு கிளாஸில் லைவ் ரெக்கார்டிங் தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நாம் பார்க்க போகிறது என்னென்னுச்சுன்னா மெக்கானிக்கலில் எரிபொருள் வழங்கல் தொகுதி, ரைட். இப்போ எரிபொருள் வழங்கல் தொகுதி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, என்ன விஷயம்ங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம், ரைட். அப்போ நான் கேள்விகளை என்ன செய்ய போகிறேன்னா முதல் வாசிச்சு காட்டுவேன். கேள்விகளை எழுதியலும் எழுதி கொள்ளுங்க, ரைட். அதே டைமில் ஸ்க்ரீன்லேயும் கேள்வி என்ன செய்யும் வரும், ரைட். ரைட். இப்போ முதலாவது கேள்வியை பாருங்கள். முதலாம் கேள்வி, மோட்டார் வாகனம் ஒன்றின் எரிபொருள் தொகுதியின் முக்கியத்துவத்தை குறிப்பிடுக. கேள்வி, மோட்டார் வாகனம் ஒன்றின் எரிபொருள் வழங்கல் தொகுதியின் முக்கியத்துவத்தை குறிப்பிடுக, ரைட். இப்போ உங்களுக்கு தெரியும், பெட்ரோலோ டீசலோ, ரைட், ஏதோ ஒன்று தானே எரிபொருள். இந்த எரிபொருள் வந்து எதுக்குள்ளே இருக்கும்? டேங்குக்குள்ளே இருக்கும். பெட்ரோல் டேங்குக்குள்ளே இருக்கும். அந்த டேங்குக்குள்ளே இருக்கிற அந்த எரிபொருள் எங்கே போகணும்? இக்னிஷன் நடக்கிறேன்னுச்சுன்னா, வெடிப்பு நடக்கிறேன்டா, ஸ்ட்ரோக்கு எங்கே போகணும்? இன்ஜின் உருளைக்குள்ளே போகணும். என்னதுக்குள்ளே? இன்ஜின் போர், இன்ஜின் உருளைக்குள்ளே என்ன செய்யணும்? போய் சேரணும். விளங்குதா? அப்போ இன்ஜின் உருளைக்குள்ளே போனுச்சுன்னா எழுதினோம்டாலே காணும், ரைட். அப்போ நீங்கள் என்னென்னு செய்ய எழுதணும்? இப்போ என்ஜின் தகனத்திற்கு தேவையான எரிபொருளை என்ன செய்கிற? ஊடுகடத்தி எங்கே கொண்டு சேர்க்குற? தகனத்துக்கு என்ஜின் உருளைக்குள்ளே கொண்டு சேர்க்குற சொல்லி எழுதணும். விளங்குதா? ரைட். அப்போ அதுக்கு எப்படி எழுதுறேன்னு சொல்லி இப்போ சொல்கிறேன். அந்த ஓர்டரில் இப்போ கதையை அழகாக நோட்ஸில் தெளிவாக கொடுத்தீங்கன்னா வளர்க்க முடிஞ்சு, ரைட். அப்போ எழுதுங்க, என்ஜின் தகனத்திற்கு தேவையான என்ஜின் தகனத்திற்கு தேவையான எரிபொருளை தாங்கியிலிருந்து தகனம் நடைபெறும் உருளை வரை ஏன் தகனம் நடைபெறும் உருளை என்று சொல்கிறோம்? இப்போ உதாரணமாக 4 உருளை இருக்குன்னு வைப்போம், ரைட். 4 போர் நமக்கு 4 துளை இருக்கு. 4 உருளையில் 4 ஒரே தரத்தில் அடிப்பு நடக்குமா? சொல்லி கேட்டால் இல்லை. எதில் அடிப்பு நடக்க போகுது, எதில் தகனம் நடக்க போகுது, அங்கானே பெட்ரோல் அனுப்பணும், அங்கானே எரிபொருள் அனுப்பணும். டீசல் என்ஜின்டா என்ன செய்வோம்? எங்கே அடிப்பு நடக்க போகுது அங்கே டீசலை தெளிக்க வைப்போம் இன்ஜெக்டர் மூலம், ரைட்டா. பெட்ரோல் என்ஜின் என்ன செய்வோம்? கார்பரேட்டர் மூலம் பெட்ரோலை கலந்து அந்த இன்ஜினுக்கு என்ன, அந்த போருக்கு என்ன செய்வோம்? அனுப்புவோம், ரைட். ஓகே. அப்போ எழுதுங்க, தகனம் நடைபெறும் உருளை வரை கொண்டு செல்லுதல். எரிபொருள் வழங்கல் தொகுதியின் தொழிற்பாடாகும். ரைட். எரிபொருள் வழங்கல் தொகுதியின் தொழிற்பாடாகும், ரைட். ரெண்டாவது கேள்வியை பாருங்கள். இப்போ முதலாவதுல ரெண்டாம் கேள்வி என்னன்னு, பெட்ரோல் எரிபொருள் தொகுதி ஒன்றின், சரியானே, பெட்ரோல் எரிபொருள் தொகுதி ஒன்றின் தாங்கியில் உள்ள பெட்ரோல் என்ஜின் உருளை வரை சென்றடையும் பாதையை காட்டும் கட்ட வரிப்படத்தை வரைக. உங்களுக்கு சொல்லிக்கான் ஆரம்பத்திலே பெட்ரோல் தாங்கி தொகுதியாம். அப்போ பெட்ரோல் தொகுதியில் படம் உங்களோட தலைக்குள்ளே வரணும். அதுக்குள்ள பெட்ரோல், சரியானே, என்ஜின் உருளை வரை சென்றடையும் கட்ட வரிப்படம். நீங்கள் முதல்ல எழுதின டெஃபினிஷனுக்குரிய
படம் இருந்துச்சுன்னா என்ன, அதுக்கடையில் என்னென்ன பார்ட்ஸில் இருந்து எப்படி போய் சேருது, நம்ம வலுவுடுவரத்த தொகுதியில் எழுதினம் தானே அம்புக்குறி போட்டு, அதே மாதிரி இதுக்கு என்ன செய்யணும், எழுதணும். கட்ட வரி படம் இருந்துச்சுன்னா படம் வரைஞ்சி காட்டுறல்ல, விளங்குதா, என்ன செய்கிறேன்னுச்சுன்னா ஓன்ற பேரையும் ஒரு பாக்ஸுக்குள்ளே எழுதி அம்புக்குறியை போட்டு காட்டும். விளங்குதோ? ரைட். அப்படி பார்த்தோம்டா ரைட். முதலாவது உங்களுக்கு தெரியும் எரிபொருள் எங்கே இருக்கும், எரிபொருள் டாங்கிக்குள்ளே இருக்கும். கிளியர்? எரிபொருள் டாங்கிக்குள்ளே இருக்கும். அப்போ நீங்கள் முதலாவது எழுதலாம் எப்படி, எரிபொருள் தாங்கி. எரிபொருள் தாங்கி. ரைட். கட்ட வரிப்படம்ன்றதுனால நீங்கள் என்ன செய்யணும்னா இதுக்கு ஒரு கட்டம் அடிக்கணும். கட்டம் மீன்ஸ் ஒரு பொட்டி அடிக்கணும், பாக்ஸ் அடிக்கணும். ரைட். இந்த எரிபொருள் டாங்கிலிருந்து என்ன செய்யறேன்னா எரிபொருளுக்குரிய ஃபில்டருக்கு போகும். எரிபொருள் வடிக்க என்ன செய்யும், போகும். ஏன் எரிபொருள் வடிக்க அனுப்புகிறோம், டேங்குக்குள்ளே டீச்சர் உங்களுக்கு தெரியும் பெட்ரோல் ஸ்டேஷனில் டேங்க் வந்து எங்கே இருக்கும், அண்டர் கிரவுண்டில் கீழே கிரிக்க போகுது. அதில் இருந்து பம்ப் பண்ண கொட்டாலே அதுக்குள்ளே டஸ்ட்டு போகலாம். சரியானே? அப்போ தூசிகள் அப்படியானதுகள் மண்ணில் அமுளுக்கு சில நேரம் என்ன செய்யலாம், புகை பிரிக்கி. அப்படி போனிச்சுன்னா பம்ப் பண்ணி உங்களுக்கு ப்ரெஷ் பண்ணக்கூட என்ன செய்யும், அதே டஸ்ட் உங்களோட டேங்குக்குள்ளேயும் பரப்பாங்க. அதே டஸ்ட்டு இன்ஜெக்டருக்குள்ளே போனால் இன்ஜெக்டர் உங்களுக்கு தெரியும் கண்ணுக்கு தெரிய சின்னொரு அளவுல ஸ்ப்ரே பண்ணக்கூடிய சாமான். அப்போ அதில் என்ன செய்யலாம், அதில் முனையை வந்து அடைக்கலாம். அப்போ இக்னிஷனில் பிரச்சனைகள் வரலாம். இதுக்காகத்தான் என்ன செய்கிற, இந்த தூசிகள் எல்லாத்தையும் வடிகட்டி அனுப்புகிறேன். தூசை மட்டும் வடிகட்டல, காற்றையும் செய்யலாம். சில நேரம் என்ன செய்யும் சேர்த்து வடிகட்டி தான் அனுப்பு. விளங்கிட்டா? ரைட். அப்போ நீங்கள் ரெண்டாவது எழுதணும் எப்படின்னு செஞ்சீங்கன்னா எரிபொருள் வடி. எரிபொருள் வடின்னு சும்மா எழுதக்கூடாது, எரிபொருள் வடின்னு எழுதி இதிலிருந்து எரிபொருள் வடிக்கு போகுன்னு சொல்லி ஒரு அம்புக்குறி போட்டு காட்டணும். ரைட். எப்போ எழுதுங்க, எரிபொருள் வடி. எரிபொருள் வடியிலிருந்து எங்கே போகும் சொன்னால் அமுக்க ஊட்ட பம்பிக்கு போகும். அமுக்க ஊட்ட பம்பி என்னத்துக்குன்னு சொன்னா இதில் ரெண்டு விஷயம் இருக்கு. உங்களுக்கு என்ன என்ஜின் சொல்லி தரல, டிரெக்டாக சொல்லி என்னன்னு சொல்லி எரிபொருள் டேங்கிலிருந்து உருளைக்கு போகிற அளவுக்கு இடையில இருக்கிற ஸ்டெப்ஸை தாங்கன்னு சொல்லி. இதில் அமுக்க ஊட்ட பம்பிங்கிற என்னத்துக்கு யூஸ் பண்ணணுச்சுன்னா உங்களுக்கு தெரியும் கார் என்ஜின் முன்னுக்கு போன உயரத்தில் வைக்க போது அதில் பெட்ரோல் டேங்க் எங்கே இருக்க போது, இல்லாட்டி கெப்புன்னு வச்சுன்னா உதாரணமாக டீசல் டேங்க் எங்கே இருக்க போது, பின்னுக்கு இருக்க போது. அப்போ டீசல் டேங்க் பனிவில் பின்னுக்கும் என்ஜின் மேலுக்கும் இருந்தால் கீழுக்கிற பெட்ரோலை மேலுக்கு ஒசத்தணுமா இல்லையா? அப்போ அதுக்கு ஒரு ப்ரெஷர் ஒன்று வேணுமா இல்லையா? அந்த ஒசத்தி மேலுக்கு அனுப்புகிற வேலையை செய்கிறால் தான் இந்த அமுக்க ஊட்ட பம்பி. ஆனால் இந்த அமுக்க ஊட்ட பம்பி மோட்டார் சைக்கிள் மாதிரி இதுகளுக்கு தேவையில்லை. ஏன், டேங்க் மேலுக்கு இருக்கி இன்ஜின் கீழுக்கு இருக்கி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக புயிருப்பால் என்ன செய்யும், அந்த பெட்ரோல் மேலுக்கு இருந்து ஆட்டோமேட்டிக்காக கீழுக்கு வரதான் போகுது. அதுக்கு நம்ம ப்ரெஷர் கொடுத்து அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. விளங்குதா? அதே மாதிரி இப்போ கெப்புகளாம் இப்போ உதாரணமாக ஒரு வாகனம் ஒன்று எடுத்தோம்னுச்சுன்னா டேங்க் என்ன செய்யும், கீழுக்கு இருக்கும், என்ஜின் மேலுக்கு இருக்கும். அப்போ மேலுக்கு கீழுக்கு இருந்த பம்ப் பண்ணி மேலுக்கு அனுப்பணுங்கிறதுக்காக என்னது யூஸ் பண்ணுறோம், அமுக்க ஊட்ட பம்பி யூஸ் பண்ணுறோம். விளங்கிட்டா? டவுட் என்ன இருக்கா? ரைட். அப்போ அமுக்க ஊட்ட பம்பி. ஓ அதில் விளையிற மீதி மெக்கானிக்கல் மீதி. ரைட். அடுத்தது இதிலிருந்து போகிற ஆள் தான், அமுக்க விட்ட பம்பிலேருந்து போகிற ஆள் தான் எதுக்கு போவார்னுச்சுன்னா கார்புரேட்டருக்கு போவார். விளங்கிட்டா? கார்புரேட்டர் உங்களுக்கு தெரியும், கார்புரேட்டர் இந்த சொல்கிறது கார்புரேட்டர். ஃபைன், கார்புரேட்டர். விளங்கிட்டா? இந்த கார்புரேட்டர் என்னத்துக்குன்னு சொல்லிச்சுன்னா கார்புரேட்டர் ஃபங்க்ஷன் என்னச்சுன்னா ஏற்கனவே கார்புரேட்டர் ஃபங்க்ஷன் வீடியோ ஓட்டிக்கன் நீங்கள் பார்க்கலாம். ரைட். அப்போ கார்புரேட்டரை வேலை என்னச்சுன்னா பெட்ரோலையும் காற்றையும் கலந்து எதுக்கு அனுப்புகிற, உருளைக்குள்ளே அனுப்புறது. விளங்கிட்டா? அப்போ டீசல் இன்ஜினுக்கு கார்புரேட்டர் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது.
ஏன் டீசல் என்ஜின் உருளைக்குள்ள தூய காத்து கலவை மட்டும்தான் போகும். அங்கே வச்சு இன்ஜெக்டர் மூலமாக தான் என்ன செய்யப்படும், இன்ஜெக்டர் மூலமாக டீசல் தெளிக்கப்படும். கிளியரா? ரைட். அப்போ கொம்மனை கிட்டத்தினால நாம் என்ன செய்யணும், இல்லாத எழுதத்தான் விளங்கிட்டா. அப்போ கார்புரேட்டர் நீங்கள் விட தெளிவுபட்டோ கார்புரேட்டருக்குள்ள என்னென்ன வரும், கார்புரேட்டருக்குள்ள என்னென்ன வரும், வலியும் வரும், தூய வலியும் வரும், என்ன வரும், பெட்ரோலும் வரும். விளங்கிட்டா? ரைட். இது ரெண்டையும் கலக்கிறது ஆனால் ரவேல். ரைட். அப்போ நீங்கள் எழுதணும் என்னண்டு, கார்புரேட்டருக்குள்ள அமுக்கு விட்ட பம்பில இருந்து போற பெட்ரோல் இதுக்குள்ள போயிடுச்சு, பெட்ரோல் ஏற்கனவே இருக்கு, இதுக்குள்ள என்ன வரணும், காத்து வரணும். விளையாண்டா? அப்ப நீங்க வடத்தண்டி ஒன்று எழுதணும், அம்புக்குறி ஒன்று போட்டு வழி தூய்தாக்கி. ரைட். நல்லா பாரு, வழின்னு எழுதலை, நான் வழி தூய்தாக்கின்னு எழுதிக்கிறேன். உன்னோட கேட்டிக்கு இடையில வர பார்ட்ஸ்கள் வழிண்டானே, வழி தூய்தாக்கினானே ஃபில்டர்லேருந்து என்ன வரப்போகுது, யாரு என்ன வரப்போகுது, அப்போ வழி தூய்தாக்கி. இப்போ இது ரெண்டும் மிக்ஸ் ஆகித்தான் என்னதுக்கு போகுது, உருளைக்குள்ளே போகுது. ரைட். அப்போ இங்கே எழுத என்னண்டு, என்ஜின் உருளை. ஓகேயா? ரைட். ரைட். கட்ட வரிப்படம்டா. ரைட். இப்படி கட்டம் கட்டமாக கொடுக்கணுங்கிறது கட்டாயம். எந்த இதிலிருந்து எதுக்கு போகணுங்கிறத அம்புக்குறியும் இங்கே என்ன செய்யணும், போட்டு காட்டணும். ஓகே ஃபைன். இப்போ முதலாவதுல மூன்றாம் கேள்வியை பாருங்க. என்ன செய்திக்கு, எரிபொருள் தாங்கியிலிருந்து பெட்ரோல் உருளைக்கு செலுத்தப்படும் முறைகள் இரண்டினை தந்து அதற்கான சந்தர்ப்பங்களை விளக்குக. உங்களுக்கு பெட்ரோல் எரிபொருள் தொகுதினா என்ன சொல்லி கேட்டான். ரெண்டாவது அதுக்குரிய கட்ட வரிப்படத்தை கேட்டான். இப்போ என்னத்தை கேட்கான், எரிபொருள் தாங்கிலிருந்து உருளைக்கு போகிற முறை என்ன, அது ரெண்டை தாங்க, அது எங்கே பயன்படுத்தப்படுதுங்கிற உதாரணத்தையும் சொல்லுங்க என்ன. அப்போ நான் ஆரம்பத்திலேயே முன்ன சொன்னது என்னென்று, கார்பரேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ உதாரணமாக மோட்டர் பைக்குகளுக்கு பெட்ரோல்லேருந்து டேங்கிலேருந்து உருளைக்கு எப்படி போகுது, புவியீர்ப்பின் கீழ் இயக்கத்திலானே போகுது. வழங்குதா? ரைட். அப்போ அப்படியானதில் தான் கேட்டுறீங்க. அப்போ மோலாவது உங்களுக்கு தெரியும் என்னண்டு, புவியீர்ப்பின் கீழ் இயக்கம். அப்போ என்ன செய்யுது, டேங்கில் இருந்து உருளைக்க போகுது. அப்போ மோலாவது எழுதுங்க, புவியீர்ப்பின் கீழ் இயக்கம். பாயிண்ட்ஸ் ஃபார்ம் போடாமல் சும்மா எழுதணும், அதான் கட்டாயமான விஷயம். புவியீர்ப்பின் கீழ் இயக்கம்னு சொல்லி போட்டு அது பயன்படுற சந்தர்ப்பத்தை சொன்னீங்கடா. சரி, அடுத்தது ரைட். அப்போ உங்களுக்கு தெரியும், எங்க டேங்க் மேலேயும் கார்பரேட்டர் கீழேயும், அதாவது உருளை கீழேயும் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு தான் என்னதை யூஸ் பண்ணுவோம், இந்த புவியீர்ப்பின் கீழ் இயக்கம்ங்கிறத என்ன செய்வோம், யூஸ் பண்ணுவோம். விளங்குதா? அப்போ எழுதுங்க, எரிபொருள் தாங்கி மேலேயும் புவியீர்ப்பின் கீழ் இயக்கம் போட்டதுக்கு கீழே அதில் சந்தர்ப்பத்தை எழுதுங்க. எரிபொருள் தாங்கி மேலேயும் என்ஜின் கீழேயும் என்ஜின் கீழேயும் உள்ள வாகனங்களில் பயன்படுத்தப்படும். என்ஜின் கீழேயும் உள்ள வாகனங்களில் பயன்படுத்தப்படும். ஓகே. உதாரணம், மோட்டார் சைக்கிள்.
ரைட். ரெண்டாவது டைப் என்னைக்கு டேங்கோட மட்டத்தில் என்ஜின் அமைஞ்சிக்கிற முறை, அப்படி இல்லாட்டி டேங்கை விட என்ஜின் என்ன செய்கிற உயரத்தில் இருக்கிற முறை. ரைட், அந்த ரெண்டு முறையும் தானே இருக்கு. ரைட், அப்போ எழுதுங்க. அடுத்ததா ஒரு லைன் விட்டு அடுத்ததாக எழுதுங்க. எரிபொருள் தாங்கியின் மட்டத்தில், எரிபொருள் தாங்கியின் மட்டத்தில் எரிபொருள் தாங்கியின் மட்டத்தில் அல்லது அதற்கு மேலே, எரிபொருள் தாங்கியின் மட்டத்தில் அல்லது அதற்கு மேலே என்ஜின் அமைந்துள்ள வாகனங்களில், என்ஜின் அமைந்துள்ள வாகனங்களில் உள்ள முறை, உள்ள முறை. உதாரணம் கார், வேன். ரைட், இப்போ ரெண்டாம் கேள்விக்கு வருவோம். இப்போ ரெண்டாம் கேள்விக்கு வருவோம். இப்போ ரெண்டாம் கேள்விக்கு வருவோம். ரெண்டாம் கேள்வியை பாருங்க. மோட்டார் வாகன எரிபொருள் தொகுதி ஒன்றில் கார்புரேட்டர் முக்கிய கூறாக காணப்படுகிறது. மோட்டார் வாகன எரிபொருள் தொகுதியில் கார்புரேட்டர் முக்கிய கூறாக காணப்படுகிறது. அதன் முக்கியத்துவத்தினை குறிப்பிடுக. ரைட், கார்புரேட்டர் முக்கியத்துவம் என்ன? பெட்ரோலையும் காத்துக்காலையும் கலக்கிறேன்னு தெரியும், வழங்கிட்டா? ரைட், அப்போ அதான் என்ன முதலாம் கேள்வி. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, அதை எழுதுங்க. அப்போ நீங்கள் எப்படி எழுதணும் டீச்சர்னா, எப்படி எழுதணும் டீச்சர்னா, சும்மா பெட்ரோலையும் காத்துக்காலையும் கலக்கிறதா இடவே இல்லை, கலந்து தகனத்துக்கு தேவையான உரிய அளவில் வழங்குறது கார்புரேட்டரை வேலை. வழங்குதா? அப்போ தகனத்துக்கு தேவையான உரிய அளவில் வழங்குறது கார்புரேட்டரை வேலை. அதுக்குள்ளே இருக்கிற தடிக்கு வேல்வு, நிறைய வேல்வுலாம் ஏற்கனவே பார்த்தோம், வழங்கிட்டா? நீங்கள் எக்ஸிலேட் பண்ண கோட்டால எவ்வளோத்துக்கு அதுக்குள்ளே வேல்வ் ஓப்பன் ஆகுதோ அவ்வளோத்துக்கு என்ன செய்யும், பெட்ரோல் காட்டுக்களை உள்ளுக்கு வரும். எவ்வளோத்துக்கு க்ளோஸில் இருக்கோ அவ்வளோத்துக்கு வாரது குறை இருக்கும். சோக் வேல்வ் உண்டு, அதுக்குள்ள ஒன்று இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். சோக்கை பிடிச்சிங்களுக்கு கூட என்ன செய்யும், சோக் வேல்வ் வந்து 3% கூடும். மூடினா என்ன செய்ய போகுது, உள்ளுக்கு வர காற்றுற அளவு குறையும். காற்றுற அளவு குறைஞ்சிச்சுண்டா இப்போ பெட்ரோல் அளவு கூட இருக்க போகுது. ஸோ தகனம் என்ன செய்ய போகுது, டக்குன்னு பற்றி பிடிக்க போகுது. விளங்குதா? அப்போ உங்களுக்கு நீங்கள் அதெல்லாம் எழுத தேவையில்ல, டிரெக்டாக பெட்ரோல் காற்று கலவையை தகனத்துக்கு தேவையான அளவு என்ன செய்யணும், உரிய அளவில் வழங்கணுங்கிறத ஒழுங்காக ஒரு ஸ்ட்ரக்சரை உடைய கொடுத்தீங்கன்னா சரி. ரைட், அப்போ எழுதுங்க. ரெண்டாவது மூணாவதுக்கு நல்லா எழுதணும். என்ஜின் சும்மா எழுதப்படா, பெட்ரோல் என்ஜின் எழுதணும். ஏன் பெட்ரோல் என்ஜின் எழுதணும் அப்படின்னா, கார்புரேட்டர் பெட்ரோல் என்ஜினுக்கு மட்டும்தான் இருக்கு. விளங்குதா? ரைட், அப்போ எழுதுங்க. பெட்ரோல் என்ஜின், பெட்ரோல் என்ஜின் தகனத்திற்கு தேவையான, பெட்ரோல் என்ஜின் தகனத்திற்கு தேவையான, பெட்ரோல் என்ஜின் தகனத்திற்கு தேவையான குறித்த அளவு பெட்ரோலையும், குறித்த அளவு பெட்ரோலையும் குறித்த அளவு பெட்ரோலையும் சும்மா வழி என்று எழுதக்கூடாது, தூய வழி என்று எழுதணும். ஏன் ஃபில்டர் யூஸ் பண்ணுறோம், விளங்கிட்டா? அப்போ பெட்ரோலையும், குறித்த அளவு பெட்ரோலையும், தூய வழியினையும், தூய வழியினையும் தூய வழியினையும் குறித்த விகிதத்தில் கலப்பதற்கு, குறித்த விகிதத்தில் கலப்பதற்கு, சும்மா கலக்கிறல, விகிதத்தில் கலக்கிற, குறித்த விகிதத்தில் கலப்பதற்கு
கார்புரேட்டர் பயன்படுத்தப்படும். சரியா? கார்புரேட்டர் பயன்படுத்தப்படும். அடுத்த கேள்வியை பாருங்க. எளிய கார்புரேட்டர் ஒன்றின் மூலம், சரியானே? ரைட். ரெண்டாவது கேள்வியானே, ரெண்டாவதுல மூலம் கேள்வி. ரைட். எளிய கார்புரேட்டர் ஒன்றின் முக்கிய தொழிற்படும் பாகங்களை குறிப்பிடுக. ஜெலிகட்டி நோமலா ஒரு கார்புரேட்டர் முக்கியமான பார்ட்ஸ் என்ன அதை எழுதுங்கன்னு கேட்டரி. ரைட். அப்போ எழுதுங்க. முதலாவது ரெண்டு விஷயம் இருக்கு கார்புரேட்டரில். ஒன்று மிதவை அறை நொன்றிக்கு. ரைட். கார்புரேட்டர் வீடியோக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா விளங்கும். சரியானே? அப்போ மிதவை அறை நொன்றிக்கும் கலவை அறை நொன்றிக்கும் இப்படி முதவைக்குன்னு சொல்லி ஒரு செக்ஷன் ஒரு ரூம் உண்டும். ரைட். அதே மாதிரி கலவை அறைக்குன்னு சொல்லி கலவைக்கு ஒரு ரூம் ஒன்றிக்கும். நீங்கள் எழுதக்கூட சும்மா பார்ட்ஸ் எழுதாமல் மிதவை அறைக்குள்ளே என்ன பார்ட்ஸ் இருக்கி கலவை அறைக்குள்ளே என்ன பார்ட்ஸ் இருக்கின்னு எழுதணும். ஓகே ரைட். அப்போ முதலாவது மிதவை அறைன்னு சொல்லி போடுங்க. முதலாவது மிதவை அறைன்னு சொல்லி போடுங்க. அப்போ இந்த மிதவை அறைக்குள்ள ரெண்டு அகல் இருப்பா. ரைட்டா? அவ யாருன்னு செஞ்சுன்னா பேசிக்காக நெறி வேல்வுன்ற ஒரு ஆள் இருப்பார். ரைட். அடுத்தது தடுக்கி வேல்வுன்ற ஒரு ஆள் இருப்பார். நெறி வேல்வுன்ற ஒரு ஆள் இருப்பார், தடுக்கி வேல்வுன்ற ஒரு ஆள் இருப்பார். அப்போ மிதவை அறைக்கு டேஷ் பண்ணி எழுதுங்க. ஒன்று நெறி வேல்வு, ரைட். அடுத்தது தடுக்கி வேல்வு. நெறி வேல்வு, தடுக்கி வேல்வு. ரைட். அடுத்தது ஒரு ஆள் இருப்பார் சரியா? அடுத்தாள் யாரு? கலவை அறை. ரைட். மிதவை அறையோட தொடர்ந்து நீங்கள் எந்த எழுதலாம்? மிதவை அறையோட தொடர்ந்து எழுதலாம். எப்படி செஞ்சேன்னா மிதவை நான் ஏற்கனவே படித்தேன். ஒரு மிதக்கிற மாதிரி போல் ஒன்று இருக்கா இல்லையா மிதவை அறைக்குள்ளே. ரைட். அப்போ அந்த மிதவை அதே மாதிரிங்க மிதவை மிதவை இருக்கும். சரியா? அடுத்தது அந்த மிதவைக்குரிய ஊசி கார்பரேட்டில் படித்தேன். அந்த ஊசி என்ன செய்யும்? தேய்வடையும் படித்தோம்ல. ரைட். அப்போ அதையும் எழுதுங்க. ரைட். சாரி மிதவை அறைக்குள்ளே நீங்கள் என்ன எழுதிக்கிங்க? நெறிவால் தடுக்கையில் எழுதிங்களா? நெறிவால் தடுக்கையில் மிதவைக்குள்ள இல்லையே, கலவைக்குள்ளே. ரைட். கலவை அறைக்குள்ளே நான் சொல்லக்கூட மாற்றி சொல்கிறேன். கலவை அறைக்குள்ளே. ரைட். நீங்கள் திருவுத்துங்க. ரைட். கலவை அறைக்குள்ளே. மிதவை அறைக்குள்ளே இல்லையே, மிதவை அறைக்குள்ளே அது வராது. ரெண்டு பேர் மேற்கில் கலவை அறைக்குள்ளலாம். ரைட். அப்போ மிதவை அறைக்குள்ளே மிதவரிக்கும் ஊசி வேல் விரிக்கும். ரைட். அடுத்தது என்ன? பின்னூட்டல் குழாய். ஓ, பின்னூட்டல் குழாய். அடுத்தது அந்த மிதவை அறைக்குலாம் டேங்கில் இருந்து என்ன செய்யும்? பெட்ரோல் வரும். விளங்கிட்டா? அப்போ எழுதுங்க பிரதான வளங்கள் குழாய். பிரதான வளங்கள் குழாய். ரைட். அடுத்தது ஓவர்ஃப்ளோ ஆகுறேன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன நடந்த ஓவர்ஃப்ளோ ஆகிற? அந்த ஊசி தேய்வடைஞ்ச ஓவர்ஃப்ளோ ஆகிற. ஓவர்ஃப்ளோ வால்யூம் எங்கே இருக்கும்? மிதவை அறைக்குள்ளாக இருக்கும். விளங்குதா? அப்போ எழுதுங்க மேவு பாய்தல் குழாய். ஓவர்ஃப்ளோ மேவு பாய்தல் குழாய். மேவு பாய்தல் குழாய். அடுத்தது என்ன? கலவை அறை. கலவை அறைக்கு நேரம் எழுதுங்க. கலவை அறை. கலவை அறை. ரைட். கலவை அறைக்கு எழுதுங்க. கலவை அறைக்குள்ள என்ன செய்யும்? ரெண்டு வேல்வு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்படி நேராக போகிறது. ரைட்.
அப்போ எழுதுங்க நெறி வேல்வு. நெறி வேல்வு இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். நெறி வேல்வு. ரைட், நெறி வேல்வு. அடுத்து வந்து தடுக்கி வேல்வு. தடுக்கி வேல்வு. சரியா? தடுக்கி வேல்வு. அடுத்தது வெந்தூரி. வெந்தூரி நம்ம ஏற்கனவே கார்பரேட்டர் படிச்சோம் தானே, அந்த கலவை அறையில் ஒடுக்கமான பகுதியை தான் சொல்றேன்னு. வெந்தூரி. அப்பளுங்க வெந்தூரி. வெந்தூரி அல்லது அடைப்பு குழாய். வெந்தூரி அல்லது அடைப்பு குழாய். அடுத்தது அதுக்குள்ள பெட்ரோலை கொண்டு ஸ்ப்ரே பண்றதுக்கு ஒரு ஆள் ரிப்பரா இல்லையா, கலக்கிறது காத்தோட, அதுக்கு பேர் என்ன? ஜெட், தாரை. ரைட். அடுத்தது எழுதுங்க, நீங்க வாகனத்தை எக்ஸலேட் பண்ணலாட்டியும் சும்மா ஸ்டார்ட் அடி பிடிச்சா ஸ்டார்ட்ல நிக்க இல்லையா, இதுக்கு மெயினான ஆள் தான் ஜோம்பி துறையும் செப்பம் செய்யும் ஆணியும். நீங்கள் பெட்ரோல் காற்று பார்க்கறது போனால் என்ன செய்வான், காற்று அட்ஜஸ்ட் பண்ணுறது, பெட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரூ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணுவானா இல்லையா, இந்த ஸ்க்ரூ என்ன செய்யுது, இந்த ஜோம்பி துறைக்குள்ளே போகிற பெட்ரோலை தான் என்ன செய்யுது, கட்டுப்படுத்துது பெட்ரோல் காற்று. புரியுங்களா? ரைட். அப்போ எழுதுங்க ஜோம்பி துறையும் செப்பம் செய்யும் திருகாணியும். ஜோம்பி துறையும் செப்பம் செய்யும் திருகாணியும். சரியா? அடுத்த கேள்வி பாருங்க, ரெண்டாவதுல சரியானே, உருவம் விளக்கம் ரெண்டாம் கேள்வி. மேற்படி பாகங்களை பொருத்தமான கார்பரேட்டர் படம் ஒன்றில் குறித்து காட்டுக. மேற்படி பாகங்களை பொருத்தமான கார்பரேட்டர் படத்தில் குறித்து காட்டட்டாம். இப்போ நான் அந்த படத்தை என்ன செய்ய போகிறேன், வரைஞ்சி உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்கள் என்ன செய்றீங்கன்னா அதை அப்படியே பார்த்து வரைகிறீங்க. இதுக்குள்ளே கலவையாராது மிதவதைங்கிறது என்னதுன்னு சொல்லி ஏற்கனவே என்னஞ்சிக்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் ஏற்கனவே எல்லார வீடியோ பார்த்துப்பீங்க, அதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ இல்லைங்களா, நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு காலம் காணாது. ரைட், ஃபைன். இப்போ அடுத்த கேள்வி ஒன்று, அந்த கேள்வியை பாருங்கள். ரைட், அந்த கேள்வி, டீசல் எரிபொருள் என்ஜின் ஒன்றில் நிகழும் எரிபற்றல் வகையை குறிப்பிட்டு விளக்குக. உங்களுக்கு தெரியும் என்ன? ரைட், கொஞ்சம் வரும். ரைட் ரைட். இப்போ அடுத்த கேள்வி உண்டுங்களா? ரைட், ஒரு சின்ன கேள்வி உண்டு, அதை பார்த்துட்டா போகிறோம் அடுத்து. ரைட், பாருங்கள், வாகனம் ஒன்றில் என்ஜின் தொடக்கப்பட்டு இயங்காமல் நடுநிலையில் காணப்படும் போது, வாகனம் ஸ்டார்ட் பண்ணி சும்மா வச்சிருக்கேன் நியூட்ரலில் இருக்கு சரியா, நியூட்ரலில் காணப்படும் போது ஆறுமுடிகள் சரியானே, ஆர்முடிக்கு மிதிப்படிக்கு விசை கொடுக்கப்படாத போது சரியானே, எக்ஸிலேட்டருக்கு எக்ஸிலேட்டும் பண்ணப்படலை, சும்மா இருக்கு. ரைட், அதன் தொடர்ச்சியான இயக்கத்துக்கு தேவையான எரிபொருள் எவ்வாறு பெற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதை விளக்குக. ஓகே, ரைட். நீங்கள் அந்த கார்பரேட்டர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக சொல்லிப்பேன், எல்லாத்தையும் ஃபுல் அக்குவர் ஆணி வரை செல்லுப்பட்டுருச்சு. வழங்கிட்டா கார்பரேட்டரில் இருக்கிற எல்லாம் ஃபுல்லாக இருக்கு. வழங்கிட்டா அந்த வீடியோவை போய் நீங்கள் வேணும் பார்த்துட்டு வாங்க. ரைட், இப்போ அதுக்கு என்ன செய்யுங்க, விடை எழுதுங்க. என்னண்டு என்ஜின், இதை சொல்கிற என்னன்னு சொல்லி, இதை சொல்கிற என்னண்டு ஜோம்பி துறை. ரைட், அப்போ எழுதுங்க, என்ஜின் சோம்பி சந்தர்ப்பத்தில் காணப்படும் போது, என்ஜின் சோம்பி சந்தர்ப்பத்தில் காணப்படும் போது, என்ஜின் சோம்பி சந்தர்ப்பத்தில் காணப்படும் போது நெறிவேல்வு முழுமையாக மூடப்பட்டிருக்கும். நெறிவேல்வு முழுமையாக மூடப்பட்டிருக்கும்.
முழுமையாக மூடப்பட்டிருக்கும். இந்நிலையில் சோம்பித்துறை செப்பம் செய்யும் திருகாணி ஊடாக பெட்ரோல் காற்று கலவை நெறிவாழ்வை தாண்டி வழங்கப்படும். இதில் மெயினான விஷயம் என்னண்டா, இந்த வேல்வை தாண்டி வழங்கப்படும்ங்கிறது இது மெயினான விஷயம். சரியானே? கலவை நெறிவாழ்வை தாண்டி வழங்கப்படும். விளங்குதா? இந்நிலையில் அதாவது என்ஜின் என்ன சோம்பிச்சந்திரன் பற்றி காணப்படும் போது நெறிவாழ்வு முழுமையாக மூடப்பட்டிருக்கும். இந்நிலையில் சோம்பித்துறை செப்பம் செய்யும் திருகாணி ஊடாக பெட்ரோல் காற்று கலவை நெறிவாழ்வை தாண்டி வழங்கப்படும். சரியா? இவ்வளோ ஃபங்க்ஷன். ஓகே, ரைட். இப்போ 4வது கேள்வியை பாருங்க. கேள்வி என்னையாம்? டீசல் எரிபொருள் என்ஜின் ஒன்றில் நிகழும் எரிபற்றல் வகையினை குறிப்பிட்டு விளக்குக. டீசல் என்ஜினில் நடைபெற எரிபற்றல் வகை என்ன வகை? நெருக்கல் எரிபற்றல். ஏன்? தீப்பொறி எரிபற்றல், நெருக்கல் எரிபற்றல் 2. தீப்பொறி எரிபற்றல்னா ஒரு வலு நெருக்கப்பட்ட காற்று வளிக்கலவைக்கு மேலே வலியோட சேர்த்து என்ன பெட்ரோல் இல்லைன்னா பெட்ரோல் காற்று கலவையோட சேர்த்து நெருக்கப்பட்டு சூடாகிற டைமில் ஸ்பார்க் வழங்கப்பட்டுச்சுன்னா அது தீப்பொறி எரிபற்றல். தீப்பொறி மூலமாக எரிபற்றல் நடக்குது. சரியானே? அடுத்து நெருக்கல் எரிபற்றல்டா நெருக்கி ஹை ப்ரெஷரில் காற்று வெறும் வளிக்கலவை தூய வளிக்கலவை மட்டும் சூடாகிற டைமில் என்ன செய்கிற இன்ஜெக்டர் மூலமாக டீசலை தெளிச்சுட்டா அதில் நடக்கிற எரிபற்றல் என்னத்தில் நடக்குது? நெருக்கினத்தினால நடக்குது. அதனால அதுக்கு ஃபங்க்ஷன் என்ன? நெருக்கல் எரிபற்றல். அப்போ தீப்பொறி எரிபற்றல் ஒன்றைக்கு, நெருக்கல் எரிபற்றல் ஒன்றைக்கு. ரைட்? இது 2ம் ஞாபகம் இருக்கட்டும். அப்போ இப்போ மோல் கட்டிக்கு டீசல் என்ஜினில் நடைபெறும் நெருக்கல் எரிபற்றலை கட்டுறிக்கு வழங்குதா? ரைட். அப்போ மோல் அது பாருங்க என்னண்டு அதில் என்ன மோல் அது எழுங்க. நெருக்கல் எரிபற்றல் அப்ப நெருக்கல் எரிபற்றல் எப்படி நடக்குது இல்லைன்னா சரி, உருளைக்குள்ள உள்ளெடுக்கப்படுற தூய காற்று என்ன செய்யுது? உயர்ந்த அமுக்கத்தில் நெருக்கப்படுறதுனால அந்த கலவை என்ன செய்யுது? சூடாகுது. அந்த கலவை சூடாக கூடாது. அந்த சூடான கலவைக்கு மேலே என்ன தெளிக்கப்படுது? டீசல் தெளிக்கப்படுது. ரைட். அப்போ எழுதுங்க. உருளையினுள் உள்ளெடுக்கப்படும் தூய காற்று நெருக்கப்பட்டு பெறப்படும் உயர் அமுக்கம் வெப்பநிலையினால் உயர் அமுக்கம் வெப்பநிலையினால் டீசல் உட்பாய்ச்சியின் மூலம் சரியானே உயர் அமுக்கம் உயர் வெப்பநிலையினால் டீசல் உட்பாய்ச்சியின் மூலம் தெளிக்கிறானே. அதுக்கு முதல் ஒரு பாயிண்ட் ஒன்று எழுதுங்க. நாம் எட் பண்ணுவோம். என்ன நடக்கும்? அந்த வளிக்கலவை என்ன செய்யும்? சூடாகும்ல. அப்போ எழுதுங்க. வெப்பநிலையினால் தூய
வழி கலவையானது உயர் வெப்பநிலையை அடையும். உயர் வெப்பநிலையை அடையும். தூய வழி கலவையானது உயர் வெப்பநிலையை அடையும். இக்கலவையின் மீது டீசல் உட்பாய்ச்சியின் மூலம், டீசல் இன்ஜெக்டர், டீசல் உட்பாய்ச்சியின் மூலம் டீசல் துணிக்கைகளாக தெளிக்கப்பட்டு சுயாதீன தகனம் ஆரம்பிக்கப்படும். சுயாதீனம் என்ன? ஆட்டோமேட்டிக்கலான நிறுத்தம்ங்கிற அர்த்தம். சுயாதீன தகனம் ஆரம்பிக்கப்படும். சரியா? ஓகே, ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. டீசல் எரிபொருள் தொகுதி ஒன்றில் தொழிற்பாடுகளை குறிப்பிடுக. டீசல்ல எரிபொருள் தொகுதியில் தொழிற்பாடம் செல்லட்டான். ஃபங்க்ஷன் என்ன செல்லட்டான். டீசல் எரிபொருள் தொகுதியில் தொழிற்பாடை செல்லட்டான். ரைட். அப்போ அதில் பாருங்க, ஒரு கேட்டிக்கு தொழிற்பாட்டு பாகங்களா தொழிற்பாடம் தொழிற்பாட்டு கூறுகளை கேட்டுறீங்களா? டீசல் எரிபொருள் தொகுதியில் தொழிற்பாட்டு கூறுகளை கேட்டுறீங்க. அப்போ டீசல் எரிபாட்டு இந்த இதில் வந்து கார்பரேட்டருங்கிற சொல் வருமா? வராது. அப்போ மிச்ச வடி வரலாம், பம்ப் பண்ணுறது வரலாம், இன்ஜெக்டர் வரலாம், கார்பரேட்டரையும் வராது. டீசலுக்கு கார்பரேட்டர் யூஸ் பண்ணுறியா? பெட்ரோலுக்கு. ரைட். சரியா? ரைட். அப்போ எழுதுங்க என்னென்று. முதலாவது நீங்கள் என்னத்தை எடுத்தாலும், டீசல் எடுத்தாலும் சரி, பெட்ரோல் எடுத்தாலும் சரி, கூறு எழுதுங்க. நான் முதல்ல என்னத்தை எழுது? டாங்கை தான் எழுது. என்ன டாங்கி? எரிபொருள் டாங்கி. முதலாவது எரிபொருள் தாங்கி. இதில் கட்ட வரைபடம் நான் கட்டிக்கனா? இல்லை, சும்மா கட்டிக்கான. அப்பளுங்க எரிபொருள் தாங்கி. ரெண்டாவது டீசல் முதன்மை வடிகட்டி. புளிகிற தூசலாக என்ன செய்யணும்? வடிகட்டணும். அதில் 2 ஃபில்டர் வாரம் இருக்கு. அதுதான் பிரைமரி செகண்டரி சொல்கிறேன். வளைண்டா முதன்மை வடிகட்டினா ஒரு ஃபில்டர் மிக செலவானது 2 ஃபில்டர் மிக வளைண்டா. ரைட். அப்போ டீசல் முதன்மை வடிகட்டி. அடுத்தது வந்து எரிபொருள் உட்பாய்ச்சி. எரிபொருள் ஊட்டப்பம்பி. நான் என்னென்ன அந்த ப்ரெஷருக்கு ஒசத்தணும்ல, அதுக்கா எரிபொருள் ஊட்டப்பம்பி. சரியானே? எரிபொருள் ஊட்டப்பம்பி. அடுத்து வந்து துணை வடிகட்டி. ரைட். அடுத்து வந்து துணை வடிகட்டி, செகண்டரி ஃபில்டர். விளங்கிட்டா? பம்ப் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு ஃபில்டரை போட்டு பம்ப் பண்ணி எடுத்து ரெண்டாவது இடத்துல இன்னொரு செகண்டரி ஃபில்டர் ஒன்று போட்டு தான் என்ன செய்கிறேன்? இன்ஜெக்டரை கொடுக்குறேன். ஏன் 2 தரம் வடிகட்டணும்? இன்ஜெக்டருங்கிற சாமான் கண்ணுக்கு தெரியாமல் மிச்சம் சின்ன துணிக்கியாக ஸ்ப்ரே பண்ணக்கூடிய சாமான். அந்த சின்ன துணிக்கு என்ன செய்யணும்? அது சின்னக்கே தானே ஓட்டையும் இருக்கணும். அதில் ஒரு தூசி அடைச்சிச்சின்னா நடக்கும்? பம்ப் பண்ணுமா? பம்ப் பண்ணாது. அதுக்காக தான் 2 ஃபில்டர் யூஸ் பண்ணுறேன். விளங்குதா? ரைட். அப்போ துணை வடிகட்டி. அதுக்கப்புறம் என்ன? எரிபொருள் உட்பாய்ச்சி, எரிபொருள் ஊட்டப்பம்பி. ரைட். எரிபொருள் ஊட்டப்பம்பி. அடுத்தது வந்து துணை வடிகட்டி, எரிபொருள் ஊட்டப்பம்பி, துணை வடிகட்டி. அடுத்தது வந்து உட்பாய்ச்சி. ரைட். அடுத்த கேள்வி என்ன? ரைட். மேற்படி வினா 2 குறிப்பிட்ட கூறுகளில்
டீசல் எரிபொருள் தொகுதிக்கு மாத்திரம் காணப்படும் விசேட கூறுகளை குறிப்பிடுக. ரைட் டேய் நல்லா பாரு, டீசல் எரிபொருளுக்கு மட்டும் பயன்படுத்தப்படுற கூறாம் என்ன? மோலாதி இன்ஜெக்டர் பம்ப். சரியான இன்ஜெக்டர் அதாவது என்ன? நல்லா பாரு, எரிபொருள் உட்பாய்ச்சி இன்ஜெக்டர் வந்து டீசலுக்கு மட்டும்தான் இருக்கும். செகண்டரி ஃபில்டரும் வந்து டீசலுக்கு மட்டும்தான் இருக்கும். பெட்ரோலுக்கு செகண்டரி ஃபில்டர் இல்லை. வழங்கிட்டா? அப்போ எழுதலாம். ரைட் எழுதலாம். என்ன இது? அது பெட்ரோல் இப்போ வாரது. உங்களுக்கு இது பழைய சிலபஸ். சரியா? விளங்குதா? அப்பையும் இதில் ஒரு விஷயம் இருக்கு. இப்போ வர மோட்டர் பைக்கில் கூட இன்ஜெக்டர் இருந்தாலும் இன்ஜெக்டர் வந்து உங்களுக்கு டிரெக்டாக காற்றை நெருக்கி போட்டு அதுக்குள்ளே பம்ப் பண்ணுறல. நீங்கள் போகிற அந்த கார்பரேட்டருக்கு போகிற அந்த காற்று வர குழாய் இருக்கு. காற்று வர குழாயில் இன்ஜெக்டரை வச்சு ஸ்ப்ரே பண்ணுறான். அப்போ இன்ஜெக்டருக்குள்ள எப்படி வந்து சேரும்? டேங்கிக்குள்ளே பெட்ரோல் காற்று கலவையாக தான் வந்து சேரும். தனி காற்றா வந்து சேராது. நான் ஒரிஜினல் டீசலுக்கு என்ன கற்று நெருக்கல் எரிபற்றல். அப்போ என்ன? காற்று நெருக்கி அதுக்குள்ளே எரிபடுறதுக்கு என்ன செய்யற? பெட்ரோலை வழங்குற. அப்போ பாரு, சாரி டீசலை வழங்குற. ரைட். அப்போ நீங்கள் இன்ஜெக்டர் மோட்டர் பைக்கில் எடுத்தால் கூட அதுக்கு என்ன இருக்கும்? ஸ்பார்க் ப்ளக் இருக்கும். காரணம் என்ன? காற்று பெட்ரோல் கலவை கலக்கிறதுக்காகத்தான் இன்ஜெக்டரை யூஸ் பண்ணுறான். எரிபடுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறான்? ஸ்பார்க் ப்ளக்கை யூஸ் பண்ணுறான். இதை தான் ஞாபகம் வச்சுக்க. ரைட். அப்போ எழுதுங்க, டீசல் எரிபொருள் தொகுதியில் தொழிற்பாடு கூறுகள் என்னென்ன? இன்ஜெக்டரும் செகண்டரி இன்ஜெக்டர் என்ன? உட்பாய்ச்சி கமா துணை வடிகட்டி. ரைட். அடுத்த கேள்வியை பாருங்க, என்ன சொல்லியான் அடுத்த கேள்வியில்? ரைட் ஓகே ரைட். கீழே படத்தில் காட்டப்பட்டுள்ள தொகுதியில் கூறுகளை குறிப்பிடட்டாம். ரைட். இப்போ உங்களுக்கு படம் பந்திக்கு முன்னுக்கு அந்த படத்தை நல்லா பாருங்க. ரைட். ரைட். இப்போ தொழிற்பாட்டு கூறுகளை குறிப்பிடட்டாம். அதில் மோலாது ஏன்னு சொல்லி போட்டிக்கிறதுக்கு பேர் முதன்மை வடி, பிரைமரி ஃபில்டர். விளங்கிட்டா? அந்த படத்தில் ஏன்னு சொல்லி போட்டிக்கிறது முதன்மை வடி. ஏன்னு போட்டிக்கிறது முதன்மை வடி. எங்கேருந்து வரும்? அது டேங்குக்குள்ளேருந்து வரும். பாருங்க, டேங்குக்குள்ளேருந்து வர வழியில் முதல் இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்ன? முதன்மை வடி. முதன்மை வடி. பி வந்து பாருங்க, ஏ வந்து முதன்மை வடி, பி வந்து என்ன? ஊட்டப்பம்பி. பி வந்து ஊட்டப்பம்பி. விளங்குதா? ஏயிலிருந்து டேங்குள்ள வந்து டிரெக்டாக வருது. வந்து ஏக்கு வந்து ஏயிலிருந்து ஒரு இடத்துக்கு போகுது. எங்கே போகும்? பிரைமரி ஃபில்டர்லேருந்து ஒன்றுக்கு போகும். அது என்னது? ஊட்டப்பம்பியாக தான் இருக்கும். என்ன? அது பிரச்சனை இல்லை. ரைட். சரியா? அப்போ ஏ வந்து என்னது? பிரைமரி ஃபில்டருக்கு வரும். இப்போ பிரைமரி ஃபில்டருக்கு வந்து தான் எங்கே போகும்? அடுத்தது ஊட்டப்பம்பிக்கு போகும். அப்போ பிங்கிற இடம் என்ன? ஊட்டப்பம்பி. அப்போ சிங்கிற ஆள் யாராய்ப்பார்? ஊட்டப்பம்பிலேருந்து அடுத்து நாம் யார் எழுதிக்கோம் நோட்ஸில்? செகண்டரி ஃபில்டர், துணை வடிகட்டி. துணை வடிகட்டி. ரைட். சரியா? எஃப் பாருங்க, எஃப்ங்கிற ஆள் யாரு? எஃப்ங்க பாருங்க எங்க? சரி, சி டே ஓடறதுனடா வரணும். அந்த படத்துக்குள்ள வந்து சி அங்கேருந்து எங்கே போகுதுன்னு நானே பார்த்துக்கு வரணும். சரியானே? எஃப் பாரு. ரைட். எங்கே? ஓ டீசல் தானே இது. டீசல் தானே இது. உனக்கு படத்தை பார்த்த விளங்கலையா? அது ஸ்பார்க் பிளக். அது இன்ஜெக்டர் ஆகி வந்தேன். 2 செகண்டரி ஃபில்டர் வந்துச்சுன்னா அது என்ன? டீசல்லா? ரைட். இப்போ பாரு, அப்போ எஃப் வந்து என்ன? எஃப் வந்து உட்பாய்ச்சி பம்பி. எஃப் வந்து உட்பாய்ச்சி பம்பி. நல்லா பாரு, ஊட்ட பம்பிலேருந்து வாரத திரும்பி என்ன செய்யற? டீசல் இன்ஜெக்டருக்கு பம்ப் பண்ணணுமா இல்லையா? அவர் தான் யாரு? உட்பாய்ச்சி பம்பி. அப்போ எஃப் வந்து
உட்பாய்ச்சி பம்பி. சரியானே? உட்பாய்ச்சி பம்பி. ஈ வந்து என்னன்னு சொன்னால் ஈ வந்து மேவு பாய்தல் குழாய். மேவு பாய்தல் என்ன? ஓவர்ஃப்ளோ ஆனா எக்ஸ்ட்ரா வாரதில் எங்கே போ, திரும்பி டாங்கிக்கே போ. மேவு பாய்தல் குழாய். ஈ விளங்குதா? ஈ வந்து எங்கே போகுது? எக்ஸ்ட்ரா வார டீசல் எல்லாமே எங்கே போகும்? பம்ப் பண்ணப்பட்டு இன்ஜெக்டர் போகாம மிச்சமிக்கிற டீசல் அவ்வளோ இல்லாமல் திரும்பி டாங்கிக்கே போ. விளங்கிட்டா? ரைட். அப்போ அதான் அந்த ஈ மேவு பாய்தல் குழாய். அப்போ எக்ஸ்ட்ரா நமக்கு இருக்கிறார்கள் யாரு? டி. டி வந்து யாரு சொல்லி பார்த்தா உட்பாய்ச்சியிலிருந்து உட்பாய்ச்சி பம்பிக்கான மீள் திரும்பல் குழாய். உட்பாய்ச்சியிலிருந்து அதாவது இன்ஜெக்டர்லேருந்து இன்ஜெக்டர் பம்ப் இருக்கி தானே, அதுக்கு வார மீள் திரும்பல் ரிட்டர்ன் வார குழாய் தானே அது. உட்பாய்ச்சியிலிருந்து உட்பாய்ச்சல் பம்பிக்கான உட்பாய்ச்சியிலிருந்து உட்பாய்ச்சி பம்பிக்கான மீள் திரும்பல் குழாய். உட்பாய்ச்சியிலிருந்து உட்பாய்ச்சி பம்பிக்கான மீள் திரும்பல் குழாய். நல்லா பாரு, அந்த படத்தில் ஒவ்வொரு இன்ஜெக்டருக்கும் தனித்தனியாக லைன் போகுது. விளங்குதா? பாரு, ஒவ்வொரு இன்ஜெக்டருக்கும் தனித்தனியாக லைன் போகுது பாரு. அப்போ ஒவ்வொரு இன்ஜெக்டருக்கும் தனித்தனியாக லைன் போகக்கூடாது. அந்த இன்ஜெக்டருக்கு மேலுக்கு ஒரு அம்புக்குறி மாதிரி காட்டி அதுலேருந்து ரிட்டர்ன் வருதா இல்லையா? ஓவர்ஃப்ளோ ஆகி எக்ஸ்ட்ரா வாரம் எல்லாம் டேங்குக்கு போகுது. மிச்சமாக வாரம் அங்கே வருது திரும்பி ரிவர்ஸில் ப்ரெஷருக்கு இங்கே வருது. விளங்குதா? இதை செல்ற காமன் ரயில் சிஸ்டம்டு. காமன் ட்ரெயின் சிஸ்டம்டா என்னண்டுச்சுன்னா காமன் ட்ரெயின்டா நல்லா பாரு. ரைட். இப்படி ஒத்த குழாய் உண்டா போட்டு இப்படி ஒத்த குழாய்க்கு மொத்தமாக டீசலை கொடுக்குறேன். சரியானே? இந்த குழாயிலிருந்து வேணுமுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்ஜின் ஒரு பிஸ்டனுக்கு வேணும் ஒரு துளைக்கும் தனித்தனியாக ஒரு இன்ஜெக்டருக்கும் அனுப்புகிறேன். இது ஒன்றும் ஒரு இன்ஜெக்டர். இதை செல்ற காமன் ட்ரெயின் சிஸ்டம்டு. இடத்த ஒரு ரெகுலேட்டர் ஒன்று இருக்கும், அதான் இதில் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறேன். விளங்கிட்டா? இதில் இருந்தால் யார் இருப்பா? இன்ஜெக்டர் பம்புக்குரிய பம்ப் இருக்கு. விளங்கிட்டா? ரைட். அடுத்த கேள்வியை பாரு. ரைட். இப்போ கேள்வியை பாரு. கீழே படத்தில் காணப்படும் விசேட தொழிற்பாட்டு கூடிய இடங்கள்ட தொழிற்பாட்டு விவரிக்க சொல்லி கீழே உங்களுக்கு படத்தில் காட்டுப்பட்டிக்கிறத பாருங்க. அது என்னது? அது என்ன சாமான் தெரியுமா? இன்ஜினா? அதான் டீசல்ல உட்பாய்ச்சி பம்பி. விளங்கிட்டா? டீசல் உட்பாய்ச்சி பம்பி தான் உங்களுக்கு படத்தில் காட்டுப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு அந்த படமே டீசல் உட்பாய்ச்சி பம்பியா? அதுக்கு பக்கத்தில் என்ன ஒரு சின்ன லிவர் மாதிரி ஒன்று காட்டிருக்கான் பாரு. இன்னைக்கிறது இன்னும் இதில் வைக்கிறது. விளங்குதா? இது என்ன சாமான் தெரியுமா? இப்படி பம்ப் பண்ணுறதுக்கு டீசலை வச்சுக்கிட்டு இப்படி இப்படி நசினா வச்சு விடுவான் தெரியுமா? அது என்னன்னு டாங்கிக்குள்ளே இருந்து இங்கே வர வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் எல்லா பெட்ரோலையும் கலத்தி எடுத்துட்டீங்கன்னு வைப்போம். அந்த குடாய்க்குள்ளே என்ன நிற்கும்? காற்றுல நிற்கும். அப்போ காற்றை கொண்டு இன்ஜெக்டரை கொடுக்கலாமா? கொடுக்கலா? அந்த காற்றுல இருக்கிற அவ்வளோத்தையும் காற்றை ரிலீஸ் பண்ணி அவ்வளோத்துக்கும் பெட்ரோல் எடுக்கணுமா டீசல் எடுக்கணுமா இல்லையா? அந்த டீசல் எடுக்கிறதுக்காக அதை வச்சு ப்ரெஸ் பண்ண காற்று ரிலீஸ் ஆகி அதை என்ன செய்ய மெனுவலாக பம்ப் பண்ணி அந்த இடத்துக்கு பெட்ரோல் இடத்த கொண்டு வரும். விளங்கிட்டா? அதுக்கான அந்த லிவர் தான் நினைக்கிற இந்த லிவர். ஓகே ரைட். அப்போ இந்த படத்தை பாருங்க. இந்த படம் என்ன? எரிபொருள் உட்பாய்ச்சி பம்பி. விளங்கிட்டா? ரைட். அப்போ இந்த எரிபொருள் உட்பாய்ச்சி பம்பி. அப்போ எழுதுங்க விட என்னது? எரிபொருள் உட்பாய்ச்சி பம்பி. அப்போ அதோட கேட்டுக்கு சேர்த்து என்ன கேள்வி கேட்டிக்கு? அந்த தொழிற்பாட்டை விவரிக்கான்னு சொல்லி அது தொழிற்பாடு என்ன? டீசல் உட்பாய்ச்சி பம்பி. அது தொழிற்பாடு என்ன? டீசலில் இன்ஜெக்டருக்கு தேவையான அந்த டீசல் என்ன செய்கிற குறித்து அதே ப்ரெஷரில் வச்சுக்கிறதா இதை வேலை. வழங்குதா? நான் உங்களுக்கு சொன்ன இந்த காமன் ட்ரெயின் சிஸ்டத்தில் அந்த மெயினாக வர இப்போ உதாரணமாக இதில் இருந்து பம்ப் பண்ண பிறண்டு வைப்போமே. அப்போ டீசல் எல்லாத்தையும் குறிப்பிட்டு அதே ப்ரெஷரில் வச்சுருந்தா தானே மேலுக்கு பம்ப் பண்ணக்கூடாது. சரி, அந்த ப்ரெஷர் டக்குன்னு தானே ப்ரெஷர்லேருந்து தானே ஃபாஸ்ட்டாக ஒரு செல்லுபடுது. வழங்குதா? அப்போ டீசல் உட்பாய்ச்சி பம்பி. அது கீழே எழுதுங்க. அதோட ஃபங்க்ஷன் என்ன? டீசல் உட்பாய்ச்சிக்கு தேவையான இந்த இன்ஜெக்டருக்கு தேவையான டீசல் உட்பாய்ச்சிக்கு தேவையான டீசல் உட்பாய்ச்சிக்கு தேவையான டீசலை டீசல் உட்பாய்ச்சிக்கு தேவையான டீசலை டீசல் உட்பாய்ச்சிக்கு தேவையான டீசலை குறித்த அமுக்கம் கமா வேகத்துடன் வழங்குதல்.
குறித்த அமுக்கம் வேகத்துடன் வழங்குதல். ரெண்டாவது ரைட் வழங்குதல். இப்போ ரெண்டாவது கேள்வியை பார்க்கலாம். ரெண்டாவது கேள்வி என்ன சொல்லப்படுது? உட்பாய்ச்சி பம்பியின் ரெண்டாவதுல உட்பாய்ச்சி பம்பியின் முக்கிய வகைகளை குறிப்பிடுங்க. அதில் 2 டைப் இருக்கு. ஒன்று உள்ளமை வகை இல்லை டைப், அடுத்து சுருள் வகை. ரைட், அப்போ 2 டைப் எழுதுங்க. முதல் உள்ளமை வகை, அடுத்தது சுருள் வகை. உள்ளமை வகை அல்லது சுருள் வகை. உள்ளமை வகை ரெண்டாவது, அதுக்கு அடுத்த லைனில் சுருள் வகை. ரைட், மூணாவது கேள்வி, உட்பாய்ச்சி பம்பியின் இயக்கம் எம்முறையினால் ஊடுகடத்தப்படுகிறது என்பதை சுருக்கமாக விளக்குக. சரியானே? அப்போ உட்பாய்ச்சி பம்பியோட இயக்கம் எம்முறையினால் ஊடுகடத்தப்படுகிறதுங்கிறத சுருக்கமாக வழங்கட்டா. அப்போ உங்களுக்கு தெரியும், உட்பாய்ச்சி பம்பிக்குள்ளேயும் ஒரு சீப்பு சோனை மாதிரி ஒன்று இருக்கு. வழங்குதா? உட்பாய்ச்சி பம்பிக்குள்ளேயும் சீப்பு சோனை மாதிரி ஒன்று இருக்கும். அந்த சீப்பு சோனைக்கு என்ன செய்யும்னா சுழற்சி வழங்கப்படும். விளங்குதானே? சுழற்சி வழங்கப்பட்டு அதுக்குள்ளே இருக்கிற ரைட் என்ன மெக்னீசியம் எல்லாம் தொழிற்பட்டு என்ன செய்ய முடியும்னா உரிய அளவு டீசல் நமக்கு அவுட் ஆகும். இப்போ அதுவும் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒரு பம்ப் மாதிரி தான். இப்போ உதாரணமாக இப்போ டீசல் சோனை எடுப்போமே, ஒரு கேம்ப் ஷாஃப்டா இப்படி தானே சோனை அடிக்க போகுது. இப்படி 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 கொஞ்சம் கொஞ்சம் தானே இப்படி தானே சோனை அடிக்க போகுது. இதுக்குள்ளேயும் டெப்பட்டுங்கிற மாதிரி ஒரு இதை கீழே ஒரு குழாயின்ற மாதிரி எடுங்க. எடுத்தால் இதுக்குள்ளேயும் ஸ்ப்ரிங் மாதிரி ஒன்றை போட்டு பிஸ்டன் எப்படி தொழிற்படுதோ அதே மாதிரி சிஸ்டம் ஒன்று வச்சுப்பாங்க இதுக்குள்ளே. அப்போ கீழுக்கு இருந்து இப்படி ப்ரெஷர் பண்ணி அமுக்க கூடால மேலுக்கு ஒசரும்ல, அந்த அமுக்கத்தில் என்ன செய்கிறேன்னுச்சுன்னா இது டீசலை பம்ப் பண்ணுறேன். ரைட், இன்னும் தெளிவாக பார்க்கணும்னா நீங்கள் யூடியூப்பில் போட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த பம்பின் அடித்து பார்த்தீங்கன்னா வரும். விளங்கிட்டா? டீசல் ப்ரெஷர் பம்புன்னு அடிச்சிங்கன்னா வரும். ரைட், சரியா? ரைட், அப்போ எழுதுங்க. அதுக்கு வடை எழுதுங்க. சீப்புத்தண்டில் உள்ள சோனை மூலமாக சுழற்சி வழங்கப்பட்டு சீப்புத்தண்டில் உள்ள சோனை மூலமாக சுழற்சி வழங்கப்பட்டு பம்பியின் உள்ளக மூலகங்கள் அந்த பம்போட ஃபங்க்ஷன் இன்னும் தெளிவாக சிம்பிளாக யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அழகா உங்களுக்கு அனிமேட் வீடியோவோட பார்க்கறதால சிம்பிளாக வழங்கும். நம்ம கூட காய்க்கிறத விட, ஏன்னா நமக்கு படத்தில் காட்டுறதுக்கும் அதே படமாக நீங்கள் பார்க்குறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. ரைட், பம்பின் உள்ளக மூலகங்கள் தொழிற்பட்டு உரிய அளவு டீசல், அதை நான் வழங்கப்படுத்துவேன், யூடியூப்பில் போடுவேன். இன்னொரு வீடியோ எடுத்து அந்த வீடியோவை வழங்கப்படுத்தி போகிறேன் 7 நிமிடம். சரி, தொழிற்பட்டு உரிய அளவு டீசல் தனியான குழாயினூடு செலுத்தப்படும். ரைட், அடுத்த கேள்வியை பாருங்க. டீசல் என்ஜினில் வெப்பமாக்கும் செறிகள் காணப்படுவதற்கான காரணத்தை குறிப்பிடுக. டீசல் என்ஜினில் வெப்பமாக்கும் செறி காணப்படும் காரணத்தை குறிப்பிட்டான். டீசல் என்ஜின் காலத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிஸ்டனில் நம்மளோட வேல்வு இருக்கும் தானே மேலுக்கு. அந்த வேல்வு என்னதுக்குள்ள வைக்கிறேன்? இப்போ இது நம்மளோட பிஸ்டன் எடுப்புமே. இப்போ பிஸ்டன் அரண்டு எடுத்தால் மேலுக்கு நமக்கு தெரியும் படத்தை வேல்வு இருக்குங்களா, படத்தை வேல்வு இருக்கும், படத்தையும் ஒரு வேல்வு இருக்கும், படத்தை இன்ஜெக்டர் இருக்கும். இதே மாதிரி படத்தை இன்னொரு ஆள் ரிப்பேர் யாருண்டா ஹீட்டர் பிளக், இன்னொரு ஆள் ரிப்பேர். அந்த ஹீட்டர் பிளக் அது எப்படி இருக்கும்டா, கம்பி இருக்கு தானே, கம்பி நம்மளோட கம்பி மாதிரி ஒரு கம்பியா. இப்போ இந்த மாக்கார கம்பியாக மாதிரினா அப்படி இருக்கும் ஒரு கம்பி. இந்த கம்பி என்ன செய்யும்டா, நீங்கள் இந்த இக்னிஷன் கோயிலை ஒன் பண்ணுவீங்களா, மோட்டரில் முதல்ல இந்த திறப்பை போட்டு முதல்ல என்ன செய்வீங்க, லோக்கோ அடைப்பீங்க. அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டிக்கு போவீங்க, அதுக்கப்புறம் இக்னிஷனுக்கு ஒன் பண்ணுவீங்க. இக்னிஷனுக்கு ஒன் பண்ணிங்க என்ன நடக்கும், இக்னிஷன் சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா இக்னிஷன் கோயில் ஸ்டார்ட் ஆனோடனே இந்த கம்பிக்கு கரண்ட் போகும். இந்த கம்பிக்கு கரண்ட் போனிச்சுன்னா அந்த கம்பி அப்படியோ பழுக்கும். இரும்பு பழுத்தா எப்படி சோத்த கலரில் வைக்குமோ அதே மாதிரி பழுக்கும் அந்த கம்பி.
அந்த கம்பி பழுத்த என்ன நடக்கும்? அது சுற்றிக்கிற வழி என்ன செய்யும்? சூடாகும். அப்போ இன்ஜின் என்ன செய்யும்? சூடாகும். வழங்குதா? அப்போ ஏற்கனவே நெருக்கையும் படணும். அப்போ டக்குன்னு அடிச்ச உடனே ஸ்டார்ட் பண்ணணும்னா என்ன செய்யணும்? அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற அந்த இன்ஜினுக்கு அவ்வளோ காற்றும் சூடாகணும். ஏன் அதை சூடாக்குறேன்னுச்சுன்னா உங்களுக்கு தெரியும் டீசல் இன்ஜின் உரமாக ஹீட் ஆகுது பெட்ரோல் இன்ஜினை விட. அதுக்காக அதுக்கு நல்ல குளிர்த்தல் முறை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அடுத்த குளிர்த்தல் சிஸ்டம் நான் படிக்க போகிறோம். அதில் என்ன சொல்லும் சரியானே? அப்போ குளிர்த்தல் முறை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அப்போ தெரியும் இன்ஜினை சுற்றி 300 சிசி என்ன 3.0 வைப்போமே 3000 சிசி 3000 சிசிண்டா சுற்றி என்ன இருக்கும்? கூலன் தண்ணியும் ஓடும் இன்ஜினை சுற்றி. இன்ஜின் இப்படி வைப்போம் ரைட். இப்போ ஒரு இன்ஜின் படத்தை எடுப்போமே. இப்படி ஒரு இன்ஜின் வச்சுன்னா இன்ஜினுக்குள்ளே 4 உருள் அரிக்க போகுது இப்படி தான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 3 எடுப்போம். இதை சுற்றி ஃபுல்லாக ஓட்ட மாதிரிலாம் இருக்கும் கண்டிப்பாக. இதை சுற்றி முதல் கூலண்ட் ஆயில் நிற்கும், கூலண்ட் தண்ணி நிற்கும். அதோட சேர்த்து கீழுக்கு ஒயில் ஷாம்போட சேர்த்த மாதிரி இதோட ஒயிலும் இருக்கும். வழங்குதா? அப்போ ஒயிலில் கூலண்ட் ஒயில்ற கூலெல்லாம் சேர்ந்து மெட்டலும் நல்ல கூல் கடும் கூலில் இருக்கும் இன்ஜின். சும்மா இன்ஜினை தொட்டால் கூல் இருக்கும், நம்ம அந்த கூலரை உணர்றோம். அப்போ அந்த கூலில் இருந்து அடியோட ஸ்டார்ட் வருமா? வராது. அப்போ அடியோட ஸ்டார்ட் வரணும் என்ன செய்யணும்? இன்ஜினே சூடாகணும். அதுக்காக தான் இந்த ஹீட்டர் கோர் உள்ள இருக்கு. விளங்கிட்டா? வெப்ப சரி இருக்கு. விளங்குதா? அப்போ அதை எழுதினா சரி. அது இன்ஜினை வெளிப்பாடு இல்லை சரியா? ரைட். அப்போ இது மெயினாக அப்படி சூடாகிறது காரணம் என்ன? டக்குன்ட்டு பற்றி பிடிக்கணுங்கிறதுக்கா. ரைட். அப்போ எழுதுங்க டீசல் என்ஜினில் வெப்பமாக்கி சரி காணப்படுவதற்கான காரணம் எழுதுங்க சரியானே? குளிர்நிலையில் உள்ள என்ஜின்களின் தகன அறைக்கு குளிர்நிலையிலுள்ள என்ஜின்களின் தகன அறைக்கு தேவையான தொழிற்பாட்டு வெப்பத்தை இல்லாட்டி தொழிற்பாட்டு வெப்பத்தை ரைட் தேவையான தொழிற்பாட்டு வெப்பத்தை விரைவாக பெற்றுக்கொள்வதற்கு வெப்ப சுருள் பயன்படுத்தப்படும். ரைட். ஓகே. வெப்ப சுருள் பயன்படுத்தப்படும். ரைட். இப்போ இந்த வீடியோ இந்த முறை எழுத போகிறாங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நம்புகிறேன். ரைட். மறக்காமல் இந்த வீடியோவை இதுவரை படிக்காமல் சுற்றிட்டுற கூட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ரைட். அப்போ படிக்கிறவனுக்கு ஷேர் பண்ணுங்க, படிக்கிறவனுக்கு ஷேர் பண்ண விட்றாமே. ரைட். கட்டாயம் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துப்பீங்க நம்புகிறேன். அவ்வளோத்தையும் அழகாக உங்களுக்கு ஒரு பேப்பர் எடுத்து அவ்வளோத்தையும் எழுதி ரஃப் எடுங்க. விளங்கிட்டா? எடுங்க. மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப்பை ப்ரெஸ் பண்ணி போட்டு உங்களோட பொண்ணான கையால் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ரைட். ஷைனிங் ஆஃப். பபாய்.